ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, வசதியும் வருத்தமும். நிறைய பேரோட வாழ்க்கை முறையும் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரெண்ட்ஸோடதும். கேட்கலாமா? வசதியும் வருத்தமும். திருமணத்துக்கு முன்பான தன் வாழ்க்கை பற்றிய கற்பனையாக மனத்திரையில் காட்சிப்படுத்தப்பட்ட அனைத்துமே நடைமுறை வாழ்வில் நிகழவில்லை. மாறாக கற்பனையே செய்திராத நிகழ்வுகள் நடந்துவிட்டன என நினைத்து வருந்தினாள் தீபா. ஏண்டி ரொம்ப சோகமாக இருக்க? உன்னோட சிரிப்பை நேரில் பார்க்கணும்னு தான் சென்னையிலேருந்து 500 கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் வந்திருக்கேன். விதவிதமாக சமைச்சு சாப்பாடு போட்டு அசத்தி போட்டு இப்படி மௌனமாக இருந்தால் எப்படி? சாப்பிட்டது ஜீரணமாகுமா? தோழி சுகன்யாவின் கேள்விக்கு கண்களில் வடியும் கண்ணீரால் பதில் சொன்னாள் தீபா. ஏதோ யோசனையின் முடிவில் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டு பெருமூச்சு விட்டவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்த 10 வயது மகளை சுகன்யாவின் குழந்தையுடன் விளையாட சொல்லிவிட்டு வீட்டின் முன் வளர்ந்து நிழல் தரும் செண்பக மரத்தின் கீழ் போடப்பட்டிருந்த பிரம்புச்சாரில் சென்று அமர்ந்தபடி இன்னொரு சாரில் சுகன்யாவை அமரச் சொன்னாள். இந்த வீட்டில் இல்லைங்கிற குறை எதுவுமே இல்லை. வசதியாக வாழறேன், ஆனால் வருத்தத்தோடு இருக்கிறேன். பணத்துக்கு கஷ்டமில்லை. மாமனார் மாமியார் பெத்தவங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. 2 கார் இருக்குது. நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போக டிரைவர் இருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டியில் பாதுகாப்பு. கரண்ட்டு, தண்ணி, செக்யூரிட்டி, எலக்ட்ரிஷியன், பிளம்பர், மேசன் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. ஒரு பட்டனை அழுத்தினா என்ன வேணும்னு கேட்க ஆளுக இருக்காங்க. சமைக்க வீட்டு வேலை செய்ய ஆளுங்க இருக்காங்க. மாதமானா அவரோட சம்பளத்தை கூட என்னோட அக்கௌண்ட்டில் தான் போடுறாரு. எதுக்காக செலவுன்னு ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆனால் என்னடி சொல்ல வர? புருஷனோட இடத்த அவரால் கூட இருந்து கொடுக்கக்கூடிய சுகத்தை யாரால் கொடுக்க முடியும்? நீயே சொல்லு. தொடர்ந்து அழுததில் சாறை சாறையாக கண்ணீர் வடிந்தது. பணம் இல்லைனாலும் வாழ முடியாது தீபா. இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்கும் வேணும். உடம்புல ரத்தம் சுரக்கிற வரைக்கும் தான் மற்றதெல்லாம். அது 40 கூட முடிஞ்சு போகும். 90 வரைக்கும் வாழணும்னா பணம் வேணும். அவருக்கும் உன்னை போல வருத்தம் இருக்காதான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கடல் அலைகளை கண்டு பயப்படாமல் ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு தேசமாக பரதேசி மாதிரி வருஷ கணக்கில் குடும்பத்தை பிரிஞ்சு சுற்றிக்கிட்டு பணம் சம்பாதிச்சு அனுப்புகிறாரு. எங்ககிட்ட கார்டனை பராமரிக்கிற தம்பதிகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க தெரியுமா? மனைவியோட மடியில் கணவன் தலை வச்சு படிச்சுட்டு தலையை கோதி விட்டுட்டு. அந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா? அவங்க படிக்காதவங்க, எந்த வேலையும் செஞ்சு பிழப்பு நடத்திப்பாங்க. படித்த உன்னால் அது முடியாது. எத்தனையோ வரன் உன்னை பார்க்க வந்தும் வீட்டையும் சம்பளத்தையும் தானே உங்கள் அப்பா பார்த்தாரு. காரணம், அவரால் இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியலை. சேமிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கவும் முடியல. அதுக்காக ஒன்றா இருந்துட்டு தினமும் சுகப்பட்டிருக்கிறாங்கன்னு நம்புறியா? என்னையே எடுத்துக்கோ. நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் ஒன்றா இல்லை. சுகன்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னடி சொல்கிற? அதிர்ச்சியுடன் கேட்டாள் தீபா. வாரிசுக்காக மட்டும் தானே தவிர ஒரு நாளும் வசியத்தினால எதுவுமே நடக்கலை. பணம் நிலையால் மனநிலை அப்படி. ஒரு குழந்தைக்கு அப்புறம் வேலை, பணம், சொத்துன்னு அலையிறமே தவிர சந்தோஷமாக ஒரு நாளும் இருக்க முடியல. ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் மாத செலவு சமாளிக்க முடியலை. வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, மற்ற செலவுன்னு நிம்மதியாக இருக்க முடியலை. காலையில் செஞ்ச சாப்பாட்டை கூட மீதம் இருந்தால் சூடு பண்ணி ராத்திரியும் சாப்பிட்டுட்டு உடம்பு சோர்வில் தூங்கிடுறேன். சோறே இல்லாட்டியோ தூக்கம் பெருசாக தெரியுது. உன்னோட புருஷன் மாதிரி அவரும் சம்பாரிச்சா நான் நிம்மதியாக வீட்டில் இருந்துடுவேன். சில ராத்திரி சாப்பிட்றதே இல்லை. காலையிலேருந்து ஆஃபீஸ் டென்ஷன். அப்படி வாழ்க்கை முறையே ஸ்பீடு லைஃப் முறை. சந்தோஷமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஸ்லோ லைஃப் முறை மாதிரி இல்லை. 90% பேரோட நிலைமை இதுதான் என தோழி சுகன்யா சொல்ல கேட்டதில் ஆறுதல் அடைந்தவளாய், வறண்டு போயிருந்த உதடுகளுக்கு நாக்கின் துணையால் ஈரப்பதம் கொடுத்தவளாய் எகிறு தெரிய சிரித்தாள் தீபா. இந்த தீபாவோட நிலையிலிருந்து பார்க்கும்போது காசு பணம் இருந்தும் கணவர் கூட இல்லையேங்கிற வருத்தம். அதே சுகன்யாவுக்கு எல்லாமே இருந்தும் காசு பணம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம். நிறைய பேரோட வாழ்க்கை முறை இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. காசு காசுன்னு சம்பாதிக்கிறமே தவிர நிறைய ஃபேமிலி டைமை மிஸ் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.